السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم وآخرين من دونهم. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் அது ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலத்திலே இருந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் மக்களை துன்புறுத்துகிற அல்லது மக்களுக்கு தேவையற்ற சிரமங்களை தரக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறது. 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகளை செல்லாதது என்று அறிவித்தார்கள். அதில் மக்கள் அடைந்த துன்பம் துயரம் சாதாரணமானதல்ல. பல நூற்றுக்கணக்கானவர்கள் வங்கி வாசல்களில் அவர்களுடைய உயிர்களை பலி கொடுத்தார். அதனுடைய தேவை என்ன, லாபம் என்னங்கிறது யாருக்குமே தெரியல. அரசாங்கம் மக்களை துன்புறுத்தியது என்பதை தவிர வேறு எந்த பயனும் அதுல தெரியல. அதே போல ஜிஎஸ்டி என்கிற ஒரு பொதுவான வரி விதிப்பு நடைமுறையை கொண்டு வந்தார். அந்த நடைமுறை என்பது உலகம் முழுக்க இருக்கிற மற்ற நாடுகளில் மக்களுக்கு பயனளிக்கிற வகையிலே இருந்தது. நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த வரி விதிப்பு முறை மிக கொடூரமானதாக, மக்களை பெரிய அளவிலே பாதிக்கக்கூடியதாக மாறியது. ஜிஎஸ்டி என்கிற நடைமுறை வந்த பிறகு சாதாரண மக்களுடைய வாழ்க்கை மிகவும் விலை உயர்ந்ததாக மாறிவிட்டது. கத்திரிக்காயிலிருந்து தங்கம் வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியதாச்சு. ஒரு 100 ரூபாய்க்கு ஹோட்டல் கடையிலே சாப்பிட்டோம் என்றால் அதில் 10 ரூபாய் குறைந்தபட்சம் அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி, லட்டு வாங்கினால் அதற்கு இவ்வளவு வரி, அது லட்டு சாப்பிடுகிற இனிப்பையே கூட கசப்பாக்கிற அளவுக்கு அதனுடைய வரி விகிதம் அதிகமாகி, அந்த வகையில தொடர்ந்து மக்களை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கம் இப்போது இன்னொரு வடிவத்தில் மக்களை சிரமப்படுத்துகிறது. SIR என்கிற தேர்தல் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி என்கிற நடைமுறை. இதை தேர்தல் கமிஷனின் மூலமாக மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறது. இந்த தடவை நாம் வரக்கூடிய ஆண்டு சட்டமன்றத்திலே வாக்குப்பதிவு செய்வதற்கு முன்னால் சில சிரமங்களை சந்தித்தாக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை இந்த திட்டம் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2002-2004 பிறகு யாரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்கெல்லாம், அப்படின்னா இளைய தலைமுறை, 2004-2002னா கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னால், அப்படின்னா சுமார் ஒரு 40 வயசுக்கு பின்னால் இருந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு சிரமம் காத்திருக்கிறது இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்னாலே. இந்த SIR என்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிங்கிறத கடந்த மாசம், அதாவது அக்டோபர் 2 நாளைக்கு முன்னாடி அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அதற்கான அடிப்படை வேலைகள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த தேதிகளை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. பல காரணத்துக்காக. இப்ப அக்டோபர் 28 வேலை தொடங்குது. நவம்பர் 3 அடிப்படை வேலைகள் முடிப்பாங்க. அரசாங்க ஆபீசர்களுக்குள்ள செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை முடிப்பாங்க. நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் நம்முடைய வாக்குச்சாவடி அதிகாரிகள், PLO என்று சொல்லுகிற வாக்குச்சாவடி அதிகாரிகள் நம் வீடுகளை தேடி வருவார்கள். எத்தனை குடும்பங்கள், எத்தனை வீடுகள் இருக்கிறதோ அந்த வீடுகளை தேடி வருவார்கள். 3 தடவை வருவாங்க. இந்த திட்டம் சொல்லுகிற செய்தி என்னன்னா 3 தடவை வருவாங்க. வரும்போது நம்மிடத்தில் அவர்கள் ஒரு படிவத்தை தருவார்கள். அந்த படிவத்தின் அடிப்படையிலே 1987க்கு முன்னதாக நாம் வாக்களித்திருந்து 2002, 2004 வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்குமானால், 2002, 2004 வாக்காளர் பட்டியலில் தகப்பமார் பேர் இருக்கும், பிள்ளைங்களோட பேர் இருக்காது. 2002, 2004 வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்குமானால் அவங்க தரக்கூடிய ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி நம்முடைய ஒரு புது போட்டோவை ஒட்டி அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அவங்க அதனுடைய ஒரு காப்பி நமக்கு கொடுப்பாங்க, அதை நம்ம வச்சுக்கணும். 2002, 2004 பட்டியலில் நம் பெயர் இல்லை என்றால் இது சிரமம்தான். அது பல வகையில் நாம இந்திய குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்படி ஒரு சிரமத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. இது ஏன் சிரமம்னு சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல தேர்தல்கள் நடந்திருக்கு. இப்ப 2004க்கு பிறகு எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கு. அந்த தேர்தல்கள் எல்லாம் இப்போது இருக்கிற வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு. அந்த தேர்தல்களை எல்லாம் அதுல ஜெயிச்சவங்களை எல்லாம் விட்டுட்டு இப்ப திரும்பி நீங்க புதுசா உங்களை நிரூபிச்சு கொள்ளணும்னு சொல்லி வர்றது மக்களுக்கு தேவையில்லாமல் கொடுக்கிற ஒரு சிரமம் தானே. கடந்த பல தேர்தல்கள் இப்போது இருக்கிற வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் நடைபெற்று இருக்கிற போது, ஏன் இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கமே பழைய வாக்காளர் பட்டியலில் வந்ததுதான். இப்ப அவங்க அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற போது திடீர்னு புதுசா நீ 2004க்கு பின்னாடி வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருந்தானா நீ இன்னென்ன ஆதாரங்களை தர வேண்டும் என்று அரசு சொல்லுகிறது. இது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தேவையற்ற ஒரு சிரமம். இப்ப நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் வீடு வீடாக அவர்கள் அந்த கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறார்கள். இதற்காக பல ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்றாலும் இதற்காக தரப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப குறைவு. இப்ப நம்ம நாட்டுல, நம்ம மாநிலத்துல இந்த வருஷம் தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே வாக்காளர் பட்டியல்ல பெயர் நீக்குதல் என்பது நடக்கக்கூடாது, யாரையும் ஓட்டுரிமையை தடுக்க கூடாதுன்னு சொல்லி அரசியல் சாசன உரிமை நமக்கு சொல்லுகிறது. இதை பொறுப்பில் எடுத்துக்கொள்ளாமல், கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தேர்தல் கமிஷன் இந்த ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தை பத்தி அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு. தேர்தல் கமிஷன் தான் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு இடையில அடுத்த ஆட்சியாளர்கள் யார், மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து ஆட்சியாளர்களை நியமிக்கிற, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற வேலையை தேர்தல் கமிஷன் செய்யுது. இப்ப நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் கமிஷனு இப்ப நாட்டினுடைய ஜனநாயகத்தை ஒரு கட்சி மத்தியில் ஆட்சி செய்கிற ஆளுங்கட்சிக்கு சார்பாக
கிட்டத்தட்ட அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே கேட்பது, அதை தவிர வேறு எதையும் கேட்பதில்லை என்கிற மனோநிலைக்கு, ஒரு அடிமை மனோநிலைக்கு மாறி நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை, சர்வாதிகாரத்தை நோக்கி அழைத்து செல்கிற வேலையை நம்முடைய தேர்தல் ஆணையமே செய்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் அதை குற்றம் சாட்டுகிறார். தேர்தல் கமிஷன் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வருகிறது. ஒரு புனிதமான அமைப்பாக இருக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளுக்கு அது ஆளாகி வருது. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி தேர்தல் கமிஷன் தேர்தல் திருட்டில் ஈடுபடுகிறதுன்னு பகிரங்கமா குற்றச்சாட்டினார். சாதாரண வார்த்தை அல்ல, கடுமையான ஒரு வார்த்தை. தேர்தல் திருட்டில் ஈடுபடுதுன்னு சொன்னார். அப்படி சொன்னது மட்டும் இல்ல, பகிரங்கமாக சர்வதேச ஊடகங்கள் இருக்கிற இடத்துல போன நாடாளுமன்ற தேர்தலில், அதே போல போன கர்நாடக சட்டமன்ற தேர்தல்களில் என்னவெல்லாம் முறைகேடுகள் நடைபெற்றது என்பதை அவர் ஆதாரபூர்வமாக சொல்லி காட்டினார். ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல, கிட்டத்தட்ட 6018 விண்ணப்பங்கள் ஒரு தொகுதியில, கர்நாடக மாநிலத்தில் ஒரு தொகுதியில 6018 விண்ணப்பங்கள் போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை வெளிப்படையா சொன்னார். ஏன்னா முதல்ல எல்லாம் வீடு வீடா வந்து கணக்கெடுப்பாங்க, ஆள்களை பதிவு செய்வாங்க அல்லது ஆள்களை நீக்குவாங்க. இப்ப என்ன நடைமுறை வந்துருச்சுன்னா ஆன்லைன்லயே ஆள்களை பதிவு செய்யலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, யாராவது போலி வாக்காளர்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஆன்லைன்லயே இவங்கெல்லாம் போலி வாக்காளர்கள்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை பயன்படுத்தி இவங்கெல்லாம் போலி வாக்காளர்கள்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா, அந்த கால் சென்டர்கள் வச்சிருப்பாங்கல்ல, நமக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி விளம்பரம் சொல்ல கொடுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி கால் சென்டர் வச்சிருந்து சும்மா இருக்கிற ஆளுகளுக்கு வேலையை கொடுத்துடுறது. நீ வந்து தேர்தல் கமிஷனுடைய இணையதளத்துல போய் இந்த ஆளுகள் எல்லாம் போலி வாக்காளர்கள்னு பதிவு செஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்துட்டா, அவங்க என்ன செய்யறாங்க, சம்பந்தமே இல்லாம நாம எதாச்சியா என்ன முகவரியில இருக்கிறோமோ அந்த முகவரியில இருப்போம், ஆனா நம்முடைய வாக்காளர் பட்டியல பேரை பயன்படுத்தி இது இவங்க இல்ல, இவங்க அட்ரஸ்ல இல்ல, அல்லது இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இணையத்தின் மூலம் பதிவேற்றம் செய்ய முடியும். யாரோ ஒருத்தர் அது இதையே பிழைப்பாக வைத்துக்கொண்டு இந்த ஆளுகள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுத்தா அதை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாக்குரிமையிலிருந்து எடுத்துடுறாங்க, அவர்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு தொகுதியிலிருந்து 6018 பேர் நீக்கப்பட்டதை ஆதாரப்பூர்வமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து சொல்கிறார். அதே போல ஒரே முகவரியில் ஒரே நம்பர்ல பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அதுவும் வயசு வித்தியாசம் இல்லாம ஒரே நம்பர்ல பல ஆயிரக்கணக்கானோர் வயசு வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். பல மத பெயர்களில் இருக்கிறார்கள். இப்ப இதையெல்லாம் எடுத்து சுட்டி காட்டி ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் கமிஷன் இடத்துல ஒரு கோரிக்கை வைத்தார்கள். ஒரு இணையதளத்துல இருந்து ஒரு பதிவேற்றம் நடைபெற்றிருக்குமானால் அந்த இணையதளம் எது என்பதை கண்டுபிடிப்பது ரொம்ப லேசு. இப்ப நம்ம யாரு கையில போன் வச்சிருந்து ஒரு போன்ல இன்டர்நெட்ல ஒரு பொருளை தேடினாலும் அது மத்தியத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடும். அது ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு ஐபி அட்ரஸ்ல தான் நாம வந்து ஒரு விஷயத்தை தேட முடியும். என்ன தேடினாலும் அது முதல்ல யாருக்கு தெரியும்னா நம்ம எந்த போன் கம்பெனி வச்சிருக்கிறோமோ அந்த கம்பெனியில் இருக்கிற சர்வருக்கு தெரிஞ்சிடும். நாம இன்ன வெப்சைட்டை நம்ம பார்க்கிறோம் பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சிடும். ஒரு இமெயில் அனுப்பணும்னா எந்த இன்டர்நெட்ல இருந்து இமெயில் அனுப்பணுங்கிறத அந்த கம்பெனியால கண்டுபிடிச்சிக்க முடியும். திரு ராகுல் காந்தி தேர்தல் கமிஷன் கேட்டாரு, ஒரு தொகுதியில
இப்படி 6018 பேர் நீக்கம் செய்யப்பட விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கு. அந்த விண்ணப்பம் செய்த ஐபி அட்ரஸ் என்ன சொல்லுங்க, சொன்னா இந்த திருட்டுத்தனத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் என்று கேட்டா நீதியாக நடக்க வேண்டிய தேர்தல் கமிஷன், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நடக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் நான் அதை தடுறேன்னு சொல்லணும், ஆனா அதை தர்றேன்னு சொல்லலை, அது தர முடியாதுன்னு. அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து என்ன கேட்டாங்க, நீங்க எல்லா இடத்துலயும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வைக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சு யார் ஓட்டு பதிவு பண்றாங்கன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஓட்டு பதிவினுடைய அந்த சிசிடிவி கேமராவுடைய ஒரு காப்பி எங்களுக்கு கொடுங்க, நாங்க செக் பண்றோம்னு கேட்டா அதையும் தர முடியாது என்று தேர்தல் கமிஷன் மறுத்துருச்சு. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, இப்போதைய தேர்தல் கமிஷனராக இருக்கிற ஞானேஸ்வரன் அப்படிங்கிறவரு சொன்ன வார்த்தை, பெண்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க, நம்முடைய பெண்கள் ஓட்டு போட்ட அந்த காட்சியை அடுத்தவங்கள்ட்ட காட்ட முடியுமா அப்படின்னு ஏதோ புனிதர் போல ஒரு கதை பேசினார். நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஜனநாயகம் வளர்ச்சி அடைந்து மக்களுக்கு இடையில விழிப்புணர்வு ஏற்பட்டு சுதந்திரத்தை பற்றி உரிமைகளை பற்றி சிந்தனை வளர்ந்திருக்கிற காலகட்டத்தில் நம் நாட்டை ஆட்சி செய்கிற நிர்வாகம், அரசினுடைய இயந்திர அதிகார வர்க்கம் மக்களை எப்படி முட்டாளாக்குகிற வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். திரு ராகுல் காந்தி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொன்னாரு. கர்நாடக மாநிலத்தில் ஆலந்து என்கிற சட்ட தொகுதியில ஒரு தொகுதியில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நாங்க 6 மாசமா ஆராய்ச்சி செய்து இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஆதாரபூர்வமாக சொன்ன பிறகும் கூட எந்த பதிலும் சொல்லல. இந்த சூழ்நிலையில தான் தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த திட்டத்தை பீகார்ல முதல்ல கொண்டு வந்திருக்கு. பீகார்ல வந்து இந்த வரக்கூடிய நவம்பர் மாசம் 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் அங்க மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி போன ஜூன்ல கொண்டு வர்றாங்க. ரொம்ப குறுகின இடைவெளி. இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டியதுதான். ஏன்னா பல பேர் இறந்து போயிருப்பார்கள், பல பேர் இடம் மாறி போயிருப்பார்கள். அது செய்யப்பட வேண்டியது அரசியல் சாசன வழிகாட்டுதல். அது நம்ம நாட்டுல இதுவரைக்கும் 8 தடவை வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது நடக்கணும். ஆனா எப்படி நடக்கும்னா, இதுவரைக்கும் நடந்தது குறைஞ்சபட்சம் 2 வருஷம் அதுக்கு ஆகும். இத்தனை கோடி மக்களை நேரில் அவர்களது வீடுகளுக்கு சென்று, ஒரு நேரம் போனா இருப்பாங்க, ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க, அப்ப அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் இருக்கிறார்களா என்பதை அறிந்து பேசி தேவையான ஆதாரங்களை வாங்கி அதை முழுமைப்படுத்தி அதை பரிசீலனை செய்து அதில் வரக்கூடிய ஆட்சேபங்களை சரி செய்து இவற்றையெல்லாம் செய்து முடிப்பதற்கு நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான காலம் தேவை. இதற்கு முன்னால் நடைபெற்றிருக்கிற எல்லா தேர்தல் சீர்திருத்தங்களிலும் அவ்வளவு காலம் ஏற்பட்டிருக்கு. நீங்க பீகார்ல இதுக்கு முன்னாடி 2003ல தேர்தல் சீர்திருத்தம் இதே போல சிறப்பு சீர்திருத்தம் நடந்திருக்கு. அது 2 வருஷம் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டு கணக்குல பாத்தீங்கன்னா 2002 2004ன்ற வார்த்தை அடிக்கடி வரும். 2 வருஷத்தை குறிப்பிடுவாங்க. 2002 2004. 2002ல தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதி இருக்கா. அதுல 190 தொகுதிகளுக்கு இந்த வாக்காளர் சீர்திருத்த பணிங்கிறது நடந்துச்சு 2002ல. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 44 தொகுதிகளுக்கு 2004ல நடந்துச்சு. அதனாலதான் 2002 2004 வாக்காளர் பட்டியல்னு நம்ம சொல்றோம். அப்ப இது என்ன காட்டுது? ஒரே நேரத்துல இந்த பணி நடக்கல, இது பல வருஷங்கள் பிடிச்சு நடந்திருக்குது. அப்படிங்கிற போது ஒரு மாசத்துல, ஒரு 2 மாசத்துல, 3 மாசத்துல இலக்கு வச்சு, அதுவும் ஒரே மாசத்துல வாக்காளர்களை எல்லோரையும் நேரடியாக 3 தடவை போய் பார்த்து அதில் எது உண்மை எது போலி என்று கண்டுபிடிக்கிற முயற்சி என்பது அது மிகவும் அசாத்தியமானது. இதுல என்ன நடக்கும்? தவறுகள் நடக்கும். பீகார்ல அப்படித்தான் நடந்துச்சு. பீகார்ல இந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத்து, நம் வாக்குச்சாவடி அதிகாரிகள் வீடு வீடா தேடி போறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கல.
அதனால என்ன பண்ணிக்கிட்டாங்க, அப்படி நேரம் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்லயே கூட என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க. அப்படித்தானே செய்வாங்க. நேரடியா வீடு வீடா போக முடியாத போது இப்படி அறிவிப்பு கொடுத்தாங்க. பீகார்ல அப்படி நடந்தது. இப்படி நடந்ததால மக்கள் யாரால் போக முடியுதோ அல்லது யாருக்கு அந்த செய்தி கிடைக்கிறதோ அவர்கள் போய் தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுப்பார்கள். மற்றவர்கள் விண்ணப்பங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு கொடுக்க முடியாமல் போய்விடும். எனவே இப்படி இவ்வளவு அவசரத்தில் செய்ய வேண்டிய தேவை என்ன? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இது நல்ல விஷயம்தான். தேர்தல் சீர்திருத்தம்ங்கிறது, வாக்காளர் சீர்திருத்தம்ங்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கிற கேள்வி உயர் மட்டத்திலே இருந்து, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள், பெரும் வழக்கறிஞர்கள் இருந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் கேட்கிற இந்த கேள்விக்கு தேர்தல் கமிஷன் ஒரு பதிலும் இல்லை. ஆச்சரியமா இருக்கு. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு அமைப்பு சர்வாதிகார மனோநிலையில் செயல்படுகிறது. ஒரு சர்வாதிகார அரசாங்கத்தை உருவாக்குகிற திட்டத்தில் செயல்படுகிறதோ என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு சூழ்நிலை நடக்குது. இதுல ஒண்ணு இந்த அவசரம், ரெண்டாவது இந்த செயல்பாடுகள்ல இருக்கிற தில்முள்ளுகள், சாமானிய மக்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய தில்முள்ளுகள். நீங்க வாக்கு போடணும் அப்படின்னா, ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்க இந்தியர் தான் அப்படின்னு நீங்க அதை நிரூபிக்கணும். நம்ம கிட்ட இந்தியர்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சாதாரணமா எல்லாத்துலயும் இருக்கிற ஆதாரம் என்ன? ஆதார் கார்டு இருக்கு. நம்ம எல்லார்ட்டையும் இருக்கிறது ஆதார் கார்டு வச்சிருக்கோம். அதே போல ரேஷன் கார்டு வச்சிருக்கோம். அதே போல ஓட்டர் லிஸ்ட், நம்ம எல்லாம் பெரும்பாலும் ஓட்டு போறதுக்கு நம்பிக்கையா வச்சிருக்கிறது என்னன்னா ஓட்டர் லிஸ்ட். இந்த ஓட்டர் லிஸ்ட் யார் கொடுத்தா? தேர்தல் கமிஷன் தான் கொடுத்தது. வேற ஏதோ அரசியல் கட்சி கொடுக்கல, நம்ம வேற யார்கிட்டோ வாங்கல, தேர்தல் கமிஷன் தான் வாங்கணும். ஓட்டர் லிஸ்ட், டிரைவிங் லைசன்ஸ், இதுதானே சகஜமா நம்ம வச்சிருக்கோம். கேஸ் பில்லு அல்லது கரண்ட் கட்டின பில்லு, இதைத்தான் சகஜமா நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். இந்த எஸ்ஐஆர்ங்கிற நடைமுறையில பீகார்ல அவங்க என்ன அறிவிப்பு செய்தாங்கன்னா, இது எதையும் நீங்கள் காட்டினால் அது உங்களுடைய, நீங்கள் இந்தியர் என்பதற்கான ஆதாரமாக ஆகாது. ரேஷன் கார்டை ஆதாரமா காட்ட முடியாது, ஆதார் அட்டையை ஆதாரமா காட்ட முடியாது. ஏன்? தேர்தல் கமிஷனே கொடுத்த ஓட்டர் ஐடியை கூட நீங்க ஆதாரமா காட்ட முடியாது என்று சொல்லி, இது அல்லாத வேற 11 அடையாளங்களை சொல்லி இவைகள் இருந்தால்தான் உங்களை நீங்கள் இந்தியன் என்று நிரூபிக்க முடியும் என்று சொல்லிச்சு. அப்படி சொல்லி அதுக்கு வழக்கெல்லாம் போச்சு. என்ன ஆச்சரியம்னா, இந்த தேர்தல் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பு நம் நாட்டினுடைய அரசியல் சாசன சபையாலே ஒரு தனி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனித்துவம் வாய்ந்த அமைப்பு. அதனால உச்ச நீதிமன்றம் கூட அந்த அமைப்புக்கு உள்ள நுழைஞ்சு ஒன்றும் சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் இது சார்ந்து வழக்கு பதிவு செய்த போது உச்ச நீதிமன்றம் பல தடவை கேட்டார்கள், ஏன் நீ ஆதாரை எடுத்துக்கொள்ள கூடாது? எல்லாத்துக்கும் ஆதார் தானே இன்னைக்கு கேட்கிறாங்க. ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனா ஆதாரு, ஒரு கேஸ் பதிவு பண்ண போனா ஆதாரு, எதுக்கு தான் ஆதார் இல்லாம இருக்கு? இப்ப எல்லாம் ரயில்ல டிக்கெட் நீங்க தட்கல்ல ரிசர்வேஷன் பண்ணணும்னா கூட ஆதார்னு எல்லாத்துக்கும் ஆதார் கொண்டு வந்த பிறகு இந்த ஆதாரை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு உச்ச நீதிமன்றம் 4 தடவை சொல்லிச்சு. ஒரு தடவை 2 தடவை இல்ல. பீகார் தேர்தல் இன்னும் நடக்கல, இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடைபெறுவதற்கு இடையிலேயே 4 தடவை உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கப்புறம் கடைசியில சரி ஆதாரம் நாங்க எடுத்துக்கிறோம், ஆனால் ஆவணமாக எடுத்துக்க மாட்டோம், நீங்க வேற ஏதாவது ஒரு ஆவணத்துக்கு சாட்சியாக ஆதார காமிச்சீங்கன்னா எடுத்து. இது ஏமாத்துற வேலை, எல்லாரும் ஏமாத்துற வேலை. ஆதாரை மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஆதார் போதும் ஆவணமாகன்னு சொல்றாங்க. பாஸ்போர்ட்டுக்கு இப்ப எல்லாம் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. பாஸ்போர்ட் வாங்குறதா இருந்தா பாஸ்போர்ட்டுக்கு ஆதார் காப்பி கொண்டு போனா போதும். ஆதார் ஆவணமாக இருக்கிறது, சான்றாக இருக்கிறது. ஆனா இந்த எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் சிறப்பு திட்டத்துல ஆதார் சான்றாக இருக்காது,
வேறொரு சான்று நீங்க கொடுத்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு துணை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும்னு கடைசியில தேர்தல் கமிஷன் சொல்லுச்சு. இப்ப நாம என்ன யோசிக்கிறோம், என்ன நடக்குது நாட்டுல? உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற கருத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத நிலையில, மக்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில தேர்தல் கமிஷன் இருக்கிறது என்றால் அது எதை நோக்கி செல்லுகிறது என்பதை நமக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதைத்தான் யோசிக்கிறோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அமைப்பு இதை சர்வாதிகாரத்திற்கு கொண்டு போய் விடுமோ என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு. இது அல்லாம பீகார்ல இப்ப நடத்தினாங்க எஸ்ஐஆர் முறைப்படி வாக்காளர் திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா இறந்து போனவர்களை நீக்குவது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இறந்து போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு சீர்திருத்தம் நடந்து, 2003 நடந்தது. அப்ப இது 2025 போது பல வருஷங்கள் ஆயிட்டுது. அதனால சீர்திருத்தத்தில் பல பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் இந்த சீர்திருத்தத்தை நடத்தினாங்க. இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பலரை தேர்தல் கமிஷன் நீக்கி இருந்துச்சு. இந்த ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன நடந்துச்சுன்னா, இப்படி நீக்கப்பட்டவர்களில் சுமார் 7 பேரை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினாரு யோகீந்தர் யாதவ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஒரு சமூக ஆர்வலர். பாருங்க, இந்த தேர்தல் கமிஷன் நடத்தின ஆய்வு எப்படி இருக்குது, அந்த லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்களை எல்லாம் நீக்கிட்டாங்க, இறந்து போயிட்டு தான் நீக்கிட்டாங்க. பாருங்க, எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. நீங்கள் ஒரு புகைப்படத்தை பார்த்திருக்கலாம். அப்படி இறந்து போனவர்களோடு நின்று ராகுல் காந்தி அவர்கள் டீ குடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் எல்லா பத்திரிகையிலும் வந்திருந்துச்சு. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கே நம்முடைய மக்கள், சமூக ஆர்வலர்கள் இந்த எஸ்ஐஆர் என்கிற திட்டத்தினுடைய குளறுபடிகள், தில்லுமுள்ளுகள் எப்படி இருக்கிறதுங்கிறத நேரடியாக காட்டினார். அப்படி காட்டிய பிறகும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேர்தல் கமிஷன் தன்னுடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அதிலிருந்து கொஞ்சம் யோசிக்கவும் இல்லை. அது என்ன செய்து, யார் குற்றம் சொல்றாங்களோ குற்றம் சொல்கிறவர்கள் மீது பழி போடுகிற நடவடிக்கையில் ஒரு அரசியல்வாதியை போல தேர்தல் கமிஷன் ஈடுபடுகிறது. இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தினால என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல ஒரு தேர்தல் சீர்திருத்த பணின்னு வந்தாலே அதுல நம்முடைய வாக்காளர்களுடைய அளவு குறையும். இதுதான் யதார்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் 2004 வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது 4,72,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. 4,72,00,000 பேர் இருந்தாங்க 2004. 2006 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் சீர்திருத்தம் செய்வாங்களா இல்லையா? அப்படி சீர்திருத்தம் செய்யும் போது இந்த எண்ணிக்கை குறைஞ்சது. எவ்வளவு ஆச்சுன்னா 4,66,00,000 ஆச்சு. 72,000 இருந்தது, 66,000 ஆச்சு. அதுக்கப்புறம் 2006 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு தடவை வாக்காளர் சரிபார்ப்பு வேலையை செஞ்சாங்க. அப்படி செய்த போது என்ன ஆச்சுன்னா வாக்காளர் எண்ணிக்கை பெரிய அளவுல குறைஞ்சது. 4,66,000 பேராக இருந்தவங்க 4,16,000 குறைஞ்சது. கிட்டத்தட்ட 40,000 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து குறைஞ்சாங்க. அப்படி ஒவ்வொரு தடவை சீர்திருத்தம் நடக்கும் போதும் அது கால இடைவெளி கொடுத்து நடக்கிற போதே பெரிய அளவில் வாக்காளர்களை குறைக்குது. அப்படின்னா குறுகிய காலத்தில் நடக்கும்போது வாக்காளர் குறைப்பு அப்படிங்கிறது மிக சகஜமாக நடந்து போயிடும். அதனால இதுல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, வாக்காளர்கள் யதார்த்தத்துல ஓட்டு போடுற மக்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய பெயர்கள் குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பெரிய பிரச்சனை, வெளிமாநில தொழிலாளர்கள் கோடிக்கணக்கான பேர் இப்போது தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்தம் என்ன சொல்லுது, நீங்க வெளிமாநிலத்துல வேலை செய்றீங்கன்னா அங்க உங்களுக்கு ஓட்டு இருக்குதுங்கிறத
இங்க நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா இங்க இவங்கள்ட்ட அந்த அந்த அட்டை இருக்குமா இல்லையா, வாக்காளர் அந்த அந்த மாநிலத்தில் இருக்கிற வாக்காளர் பதிவு எபிக் நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த எபிக் நம்பரை நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அங்க தேர்தல் அதிகாரி வரும்போது ஃபார்ம் 8ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் 8 வாங்கி அந்த பழைய உங்களுடைய சொந்த ஊரினுடைய வாக்காளர் அடையாள அட்டையோட சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஊர்ல நீங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கிற செய்தி. நான் இதற்கு முன்னால் கூட ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நமக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் திட்டமிட்டு சுமார் 1.5 லட்சம் வடநாட்டு வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அது யாருக்காக எப்படி இணைக்கப்பட்டார்கள்? வெளிமாநிலத்திலிருந்து வாக்காளர்கள் இங்கே ஊடுருவுகிற போது அவர்கள் இங்க வரலாம்னா இங்க இருக்கிற அரசியல் அமைப்பு தலைகீழாக மாறி போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு அரசியல் இருக்கிறது, எப்படி எந்த கட்சி இருந்தாலும் தமிழகத்துல ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை ஓரளவுக்கு தமிழக மக்களை நாகரீகமாக வாழ வைக்கிறதுன்னு சொல்லணும். யதார்த்தம் அதுதான். ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு பஸ் வசதி இருக்கு, ஓரளவுக்கு சாலை வசதிகள் இருக்கு, ஓரளவுக்கு மருத்துவ வசதிகள் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமே, அது இந்த அரசியலாலே நமக்கு கிடைச்சதுதான். பீகாரிலோ மத்திய பிரதேசத்திலோ உத்தரப்பிரதேசத்திலோ இந்த வசதிகள் என்பது கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விஷயம். இப்ப மாநிலங்களில் இருந்து வாக்காளர்கள் இங்கு வந்து அவர்கள் வாக்குரிமை பெற்று வாக்கு செலுத்துவார்கள் என்றால் இங்கு இருக்கிற அரசியல் அமைப்பு முறையே மாறி போய் விடுகிற ஆபத்து இருக்குது. இப்ப பாருங்க, போன எலெக்ஷன்ல இப்ப இந்த வரக்கூடிய பீகார் எலெக்ஷன்ல 67 லட்சம் பேரை இந்த புதிய வாக்குப்பதிவு திட்டத்துல ஓட்டுரிமை இல்லை, அவங்க அந்த ஊர்ல வசிக்கலன்னு நீக்கி இருக்கிறாங்க. 67 லட்சம் பேர் நீக்கி இருக்காங்க. இந்த 65-7 லட்சம் பேர்ல குறைஞ்சது 50 லட்சம் பேர் எங்க இருக்கலாம்? நம்முடைய மாநிலத்தில் இருக்கலாம். நம்முடைய மாநிலத்தில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். போன தடவை கோவை தெற்கு தொகுதியில வெற்றி பெற்றவர் வெறும் 1500 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். லட்சக்கணக்கில் வெளிமாநில மக்கள் குடியேற்றப்படுகிற போது, அவர்கள் வேலை செய்கிற போது அவர்களுக்கும் வாக்குரிமை இங்கு வழங்கப்படும் என்று வருமானால் அது பெரிய பிரச்சனையாக இங்கு இருக்கிற அரசியல் அமைப்பை மாற்றக்கூடும். இது இரண்டாவது பிரச்சனை. ஒரு பிரச்சனை, தேர்தல் சீர்திருத்தம் நடத்தப்படும் போது பலர் வாக்குரிமை இழக்க நேரிடுகிறது, ஒரு பிரச்சனை. இரண்டாவது, புதிதாக சேர்க்கப்படுகிற வெளிமாநில வாக்காளர்களாலே நம்முடைய மாநிலத்தினுடைய அரசியல் அமைப்பு மாறி போயிடும், இரண்டாவது பிரச்சனை. மூணாவது ஒண்ணு இருக்கு, நாங்க இங்கதான் குடியிருக்கிறோம், எங்களுக்கு இங்க வாக்குரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆதாரங்களை கொடுக்கிறோம். இந்த ஆதாரங்களை 2 அதிகாரிகள் பரிசீலிப்பார்கள். கிட்டத்தட்ட தாசில்தார் லெவல்ல, கலெக்டர் லெவல்ல இருக்கிற 2 அதிகாரிகள் பரிசீலிப்பார்கள். 2 அதிகாரிகள்ல யாராவது ஒருத்தர் நம்மள இது சரியானதல்லன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா நாம ஓட்டுரிமையை இழக்க வேண்டியது வரும். பல சந்தர்ப்பங்களிலும் நாம் கடந்த முறை பார்த்திருக்கிறோம். கடந்த முறைகள்ல திடீர்னு ஓட்டு போடுற நேரத்துக்கு போனா நம்ம பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காது. எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு, பல பேர் நூற்றுக்கணக்கான பேருக்கு நடந்திருக்கும். போன தடவை எங்க அஜரத்து ஓட்டு போட போயிருக்கிறாரு, போனா அங்க வாக்குச்சாவடியில வச்சு உங்க பேர் இல்லைன்ட்டாங்க. நான் போன தடவை இங்கதானங்க ஓட்டு போட்டேன்னு பேசி பார்த்திருக்காரு, இந்த தடவை இல்ல ஓட்டு போட முடியாது. வாக்குச்சாவடியில் வைத்து உங்களுக்கு வாக்கு இல்லை என்று சொல்லப்பட்டால் இந்த முறை அதற்கு அர்த்தம் என்னன்னா நீ இந்திய குடிமகன் இல்லை என்றார். இந்த தடவை அர்த்தம் நீங்க ஓட்டு போட முடியாதுங்கிறது அர்த்தம் அல்ல. இந்த தேர்தலில் நீங்க ஆசைப்பட்டவருக்கு ஓட்டு போட முடியாதுன்னு அர்த்தம் அல்ல. இந்த தடவை அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் என்றால் நீங்கள் இந்திய குடிமகன் அல்ல என்று சொல்வதாக. பீகாரில் அப்படி நடந்திருக்கிறது. இப்ப சமீபத்தில் தேர்தல் மாதம் ஒன்றிலே ஒரு விமர்சகர் பகிரங்கமாக சொன்னார், பீகாரில் தாகா என்கிற மாவட்டத்தில் 80,000 முஸ்லிம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 80,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க எல்லாம் நீக்கப்பட்டவங்க யாரு? முஸ்லிம்கள். எப்படி நீக்கப்பட்டாங்கன்னா இதுல 56,000 பேரை நீக்க சொல்லி அரசு லெட்டர் கொடுத்திருக்கு.
பீகார்ல இப்ப இருக்கிற அரசு வேறு வகையான அரசுங்கிறது நமக்கு தெரியும். அரசாங்கத்தினுடைய லெட்டர் பேடுல கொடுத்து 50,000 பேரை நீக்க சொல்லி இருக்கு. மொத்தம் 80,000 பேர் தாகா மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இது ஒண்ணு. இது கயா அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. கயா என்கிற மாவட்டத்தில் அது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மாவட்டம். அங்க முகவரியே இல்லாம 0 முகவரியில ஒரே முகவரியில் சுமார் 1046 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது முழுக்க இந்துக்கள் வசிக்கிற பகுதி. இப்ப இந்துக்கள் வசிக்கிற பகுதியில போலியான வாக்காளர்கள் ஆயிரக்கணக்கில் சேர்க்கப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் வசிக்கிற பகுதியில இருக்கிற வாக்காளர்களில் 1-2 பேர் அல்ல, 80,000 பேர் அரசாங்கத்தின் ஒரு கடிதத்தின் மூலம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்கும்? இந்த SIR என்கிற இந்த சிறப்பு திட்டத்தில மக்கள் பயப்படுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களை குறிவைத்து, சிறுபான்மையின மக்கள் அல்லது அவர்களை ஆதரிக்காத கட்சியினர்களை குறிவைத்து கணிசமான மக்களை இந்தியர்களே அல்ல, இவர்கள் நாட்டின் குடிமக்களே அல்ல என்று நீக்கி வைப்பதற்கு ஒரு வேலையை இது செய்யும் அப்படின்னு 3 பிரச்சனைகளை இந்த SIR என்கிற சிறப்பு சீர்திருத்த சட்டம் சம்பந்தமாக நமக்கு சொல்றாங்க. இப்படி 3 பிரச்சனை இதுல இருக்கு. ஒண்ணு, வாக்காளர் எண்ணிக்கை குறையும். 2வது, அந்நிய வாக்காளர்கள் வருவார்கள். 3வது, அரசு திட்டமிட்டு பலரை குடியுரிமையற்றவர்களாக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு தேர்தல் கமிஷனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி NPC NRC ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களே, அதுக்கு பகிரங்கமாக உலக அளவில் எதிர்ப்புகள் ஏற்பட்ட பிறகு அதை இன்னொரு வடிவத்தில் கொண்டு வருகிற ஏற்பாடாக இந்த SIR என்கிற சிறப்பு திட்டம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்ப இந்த திட்டம் வருது. இதற்கான நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய வீடுகளை தேடி ஆட்கள் வருவார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2004ஆம் ஆண்டு நாம ஓட்டு போட்டிருந்தோம்னா தப்பிச்சோம். நமக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு ஃபார்ம் கொண்டு வருவாங்க. அந்த ஃபார்ம்ல நம்முடைய தகவல் இருக்கும். புதுசா நம்ம ஒரு போட்டோ போட்டு அதுல சைன் பண்ணி கொடுத்துட்டா நம்ம கிட்ட ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல நம்ம தப்பிச்சோம். 2004ல ஓட்டு போட்டிருந்தா, அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருந்தா அந்த நிலைமை. 2004ல ஓட்டு போடலைன்னா நான் சொன்னது போல அதுக்கு ஓட்டு போட்டிருப்போம். ஆனா 2004ல லிஸ்ட்ல இருக்காது. அதுக்கு பின்னாடி உண்டான தேர்தல்கள்ல நம்ம வாக்களிச்சிருப்போம். நம்முடைய பிள்ளைகள் வாக்களிச்சிருப்பாங்க, பலர் வாக்களிச்சிருப்பாங்க, அதுல சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனா 2004ல இல்லைன்னா நாம என்ன செய்யணும்? அரசாங்கம் என்ன சொல்லுது? உங்க தாய் தகப்பன் அவங்களுடைய வாக்கு அதுல இருக்குதா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுது. அதுக்கு சில நிபந்தனைகளை சொல்லுது. அதையும் நம்ம பார்த்துக்குவோம். இல்லைன்னா 12 ஆவணங்களில் ஒன்றை கொடுக்கணும். 2004 தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால் 11, குறைஞ்சபட்சம் 11 ஆவணங்களை கொடுக்கணும்னு சொல்லுது. 11 ஆவணங்கள்ல முதலாவது ஆவணம் பர்த் சர்டிபிகேட். பர்த் சர்டிபிகேட்டுங்கிறது இப்ப நம்ம மாதிரி தமிழ்நாடு மாதிரி முன்னேறின பகுதிகளில் வேணா இந்த பிறப்புகளை பதிவு செய்கிற பழக்கம் இருக்கு. இப்ப எல்லாம் முதல்ல பதிவு செய்ய மாட்டாங்க, இப்ப எல்லாம் அந்த பழக்கம் இருக்கு. ஆனா பீகார் மாதிரியான பின்தங்கிய பகுதிகளில் அப்படியெல்லாம் ஒரு நடைமுறை இருக்குதுன்றதே தெரியாது. பல ஊர்கள்ல பள்ளிக்கூடங்களே கிடையாது. இன்னைக்கும் பள்ளிக்கூடங்கள், அடிப்படை பள்ளிக்கூடங்களே கிடையாது. பள்ளிக்கூடம் இருந்தா தான் உங்களுக்கு என்ன வரும்? பர்த் சர்டிபிகேட்ங்கிற பேச்சு வரும். அப்படி இல்லாததுனால அங்கெல்லாம் இதே கிடையாது. அதனால இவர் முக்கிய ஆதாரமாக கருதுறது 2004 தேர்தல் பதிவேட்டில் உங்கள் பெயர் இல்லை என்றால் பர்த் சர்டிபிகேட் வேணும். அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் காட்டுங்க. இது என்ன மாதிரி இருக்குன்னா, சாப்பிடுறதுக்கு ரொட்டி இல்லைன்னு சொன்ன போது கேக் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு ஐரோப்பிய பழமொழி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறான், ரேஷன் கார்டு ஏத்துக்க மாட்டேங்கிறான், டிரைவிங் லைசன்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறான். இதையெல்லாம் ஏத்துக்காதவன் பாஸ்போர்ட்டை காமிக்கிறான். எத்தனை பேருக்கு பாஸ்போர்ட் இருக்கும்? பீகார்ல 7,22,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 7 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க.
உச்ச நீதிமன்றத்திலே வழக்காடுகிற கபில் சிபல் வழக்கறிஞர் சொல்றாரு, பீகார்ல 7 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, 36 லட்சம் பேர்கிட்ட தான் பாஸ்போர்ட் இருக்கு, அவ்வளவுதானே இருக்கும். இப்ப நீ பாஸ்போர்ட் ஆதாரமா கேட்டா எத்தனை பேரால கொடுக்க முடியும்? 36 லட்சம் பேரால தானே கொடுக்க முடியும்னு சொல்றாரு. இத ஒரு நீதிமன்றம் கணக்கில் கொள்ளணுமா இல்லையா? ஆச்சரியம், அதிசயம் என்னன்னா, நீதிபதி சொல்றாரு இது ஜாஸ்தி தாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. யாரு நம்ம நாட்டினுடைய நீதி வழங்குகிற இடங்களில் அமர்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்களுக்கு நாட்டினுடைய யதார்த்தம் என்ன புரிகிறது என்பது அதிர்ச்சியா இருக்கு. உச்ச நீதிபதி சொல்றாரு 36 லட்சம் பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு இல்லைங்க, அது ஜாஸ்தி தான் அப்படிங்கிறாரு. இப்ப 2வது ஆதாரம் பாஸ்போர்ட், 3வது ஆதாரம் நம்முடைய எஜுகேஷன் குவாலிட்டி, நம்மளுடைய ஸ்கூல் சர்டிபிகேட் +1 +2 அல்லது 10th மார்க் ஷீட் அல்லது ஸ்கூல் சர்டிபிகேட், அது 3வது ஆதாரம். 4வது ஆதாரம் அரசாங்கம் சில பேருக்கு பெர்மனன்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுத்துருக்கோம் அது. அதுக்கப்புறம் 5வது ஆதாரம் இந்த வனப்பகுதிகள் காடுகளுக்குள்ள வசிப்பவர்களுக்கு காட்டிலாக வனத்துறை சார்பாக காட்டுக்குள்ள வசிக்கலாம்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கோம், அந்த அட்டை. அதுக்கு அடுத்து ஜாதி சான்றிதழ், நம்ம எல்லாரும் ஜாதி சான்றிதழ் வச்சிருப்போம், அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிற ஜாதி சான்றிதழ். 7வது மத்திய மாநில அரசு ஊழியர் அடையாள அட்டை, நீங்க அரசாங்கத்துல வேலை செஞ்சீங்கன்றதுக்கு அடையாள அட்டை அல்லது பென்ஷன் அட்டை. 8வது பொதுத்துறை நிறுவனங்கள் அடையாள அட்டை, பேங்கு அது மாதிரி மற்ற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்களுடைய அடையாள அட்டை. 9வது மத்திய மாநில அரசுகள் மூலம் வழங்கப்பட்ட இதர திட்டங்களுக்கான அட்டைகள். கவர்மெண்ட் வேற பல சலுகைகள் கொடுக்குது, அதை நீங்க மாசம் மாசம் போய் வாங்கிக்கலாம் அல்லது இதை காட்டி வாங்கிக்கலாம்னு பல சலுகைகள் கொடுக்கும், அந்த அட்டை, அது போட்டோ இருக்கிற அட்டை. அதுக்கு அடுத்து மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, கவர்மெண்ட்ல சில குடும்பங்களுடைய பதிவேடுகளை பராமரிச்சு வருவாங்க, அந்த பதிவேடுகள் இருந்தா அதை ஆதாரமா காட்டலாம். 11வது என்ஆர்சி நடைமுறையில் உள்ள பகுதிகளில் உள்ள சான்று. வந்துட்டான் பாருங்க கடைசியா. என்ஆர்சி எங்கேயும், என்ஆர்சினா நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அதை எதிர்த்து தான் நம்ம எல்லாம் பெரிய போராட்டத்தை நடத்தினோம். இது எங்க இருக்கோ அதுல பதிவு செய்த சான்று இருந்தா அதை காட்டலாம். இப்படி 13 சான்றுகளில் ஒன்றை காட்டி நீங்கள் இந்தியர் என்று நிரூபித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. இப்ப இந்த சான்றுகள் இல்லாத போது சாதாரணமா இப்ப இதுல சொல்லப்பட்ட சான்றுகள்ல எல்லாமே யார்கிட்ட இருக்கும்? உயர் குலத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கும். கல்வி சான்றிதழ் அப்படிங்கிறதோ பர்த் சர்டிபிகேட் அப்படிங்கிறதோ உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள்ட்ட இருக்கும், சாமானிய மக்களிடத்தில் இருக்காது. அதனாலே இது என்ன ஆகும்னா, யாரால இந்த சர்டிபிகேட்டுகள்ல ஒன்ன கொடுக்க முடியலையோ அவர்கள் எல்லோரும் குடியுரிமையற்றவர்களாக மாறி போய் விடுவார்கள். இதனாலே இந்த சட்டம் அப்படிங்கிறது அநியாயத்துக்கு, நாட்டுல நிம்மதி, ஏற்கனவே விலைவாசி உயர்வு மற்ற சிரமங்களாலே துன்பப்படுகிற மக்களுக்கு தேர்தல்ல ஓட்டு போடுறதுங்கிற ஒண்ணுதான் ஒரு ஆசுவாசமான வழிமுறையாக இருக்கிற மக்களை அனாவசியத்துக்கு துன்புறுத்துகிற ஒரு வேலையை செய்கிறது. இது வேறு பல பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற ஒரு திட்டத்தை இப்ப தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்கு. இப்ப இதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முதலாவதாக இந்த திட்டம் அநியாயமானதுன்னு புரிஞ்சுக்கணும். பல காரணங்கள் நமக்கு தெரிஞ்சு, நாம அந்த காரணங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அநியாயமானது? ஒண்ணு, கால அவகாசம் இல்லை. குறுகிய கால அவகாசத்தில் இவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் அப்படி நிறைவேற்றணுங்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் காரணம் சொல்ல மாட்டேங்குது. இப்ப இது அநியாயமான, இது பல மக்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடியது. வேறு பலரை எங்கள் மாநிலத்தில் எங்கள் ஊருக்குள் கொண்டு வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஒரு அக்கிரமமான ஏற்பாடு அப்படிங்கிறதுனாலே நம்மளுடைய கடமை அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. முதல்ல ஜனநாயக ரீதியாக அதை எதிர்க்கணும். பொதுவாக நம்ம மார்க்கமும் அதை வலியுறுத்துது. நம்ம எப்பவும் எப்படி இருக்கணும்னா, அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த போராட்ட மனோநிலை எப்போதும் நம்மகிட்ட இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், உங்கள் எதிரிகளுக்காக உங்களால் முடிந்த சக்தியை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். சக்தியை நீங்க பலப்படுத்திக்கங்க. சக்திங்கிறது அந்த காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, இதுக்கு முந்தின காலத்துல சக்தினா என்னன்னா, நாம வில்வித்தை படிக்கிறது அல்லது ஈட்டி எறிய படிக்கிறதெல்லாம்
நம்ம சக்தியை பலப்படுத்துறதுன்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் இன்ன ரமிய ஹுவல் குவா, ஈட்டி எறிய படிப்பதுதான் சக்தியை பலப்படுத்திக் கொள்வது என்று சொன்னார்கள். அதே போல அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய குதிரை பயிற்சியை நீங்க சிறப்பா வச்சுக்கீங்கன்னு சொல்றான். அதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப நாம வாழ்கிற இந்த காலத்தில் நம்மை பலப்படுத்திக் கொள்வது என்பது என்னன்னா, அநீதிக்கு எதிராக நம்மை பலப்படுத்திக் கொள்வது என்றால் என்ன அர்த்தம்னா, ஜனநாயக ரீதியாக போராடுகிற வழிகளை தேடுவது. எப்படி போராடலாம், எப்படி போராடினால் வெற்றி பெறலாம். இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம பார்த்தோம், நம்ம பக்கத்தில் இருக்கிற நேபாள நாட்டிலே மக்கள் போராடினார்கள், அங்க இருக்கிற ஆட்சியாளர்களை வெளியே அனுப்பினார்கள்னு பார்க்கிறோம். அதனால ஜனநாயக ரீதியாக போராடுகிற ஒரு வழக்கத்தை நாம் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜனநாயக ரீதியாக போராடுறதுன்னா என்ன? நீதிமன்றத்துல போராடுறது. ஏன்னா நீதிமன்றங்கள்ல தொடர்ந்து போராடினால் ஏதாவது சில நன்மையாவது கிடைக்கும். ஆதார் கார்டை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன போது நீதிமன்றத்தில் தான் அதில் இருந்த அவலத்தை முகத்திரைய உரித்து காட்டுவதற்கு பயன்பட்டது. எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு பயன்படும் போது இதுக்கேங்க பயன்படக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்ட போது தேர்தல் கமிஷனுடைய முகத்திரை வெளிப்பட்டது. அதுல கூட வெளிப்பட்டது என்னன்னா, உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சராசரியை அடையாளமாக மட்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கு. அப்ப ஒண்ணு நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடரலாம். அதுக்கு அடுத்து நாம தொடர்ந்து வீதியில் இறங்கி போராட வேண்டிய தேவை வந்தால் போராடணும். நம்மளுடைய மாநில அரசு அதை எதிர்த்திருக்கிறது. அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் தவிர மற்ற இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை எதிர்த்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக எப்படி நடந்து கொள்வது என்பதை ஆலோசிப்பதற்காக கூட்டம் போட்டிருக்காங்க. எனவே இந்த அரசியல் கட்சிகள் அதில் ஒரு முடிவு எடுக்கிற போது அதில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை ஜனநாயக ரீதியில் ஆதரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதற்கான போராட்டத்தில் ஈடுபடுவது நம்முடைய பொறுப்பு. போராடத்தான் வேண்டும். ஏன்னா இந்த போராட்டத்துல நம்ம ஈடுபட வேண்டியது அவசியம் என்னன்னா, இது நம்மளை குறிவைத்திருக்கிறது. ரெண்டாவது, இதுல என்ன செய்யணும்னா, இதை பற்றிய செய்திகளை விளம்பரப்படுத்தணும். இதுல என்ன இருக்கு, நம்ம இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்குது. நாம எப்படி இருக்கிறோம்னா, எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கிற இதை விளம்பரப்படுத்தக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கு. அதனால நாம என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் அறிவார்த்தமாக இவற்றை பார்த்து இதில் என்ன தீமை இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால முடிஞ்ச வகைகள்ல, யூடியூப் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, நம்மால முடிஞ்ச வகைகள்ல இந்த சட்டத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்துவதற்கு நாம தொடர்ந்து உதவி செய்யணும். அதுக்கடுத்து பெரிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். ஏன்னா ஆட்சியாளர்கள் எப்ப மக்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் என்கிற நிலைமை வந்துருச்சோ, மக்களின் கருத்துக்கு அதிகாரிகள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள்னு வந்துருச்சோ, அவர்களை சீர்திருத்துகிறது நம்மளை கொண்டு சாத்தியமாகாது. அதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அதனால தொடர்ந்து நம்ம அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். யா அல்லாஹ், இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை மீட்டெடுத்து தருவாயாக என்று துஆ செய்யணும். அது நம்முடைய நாட்டை பாதுகாப்பதற்கு அவசியமானது. ஏன்னா அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் என்றால் ஒரு நாடு சீரழியும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அக்கிரமக்கார ஆட்சியாளர்களாலே நாடு சீரழி. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அக்கிரமக்காரன் ஆட்சியாளராக இருந்தால் பறவைகள் அதன் கூட்டிலேயே செத்து போகும் சொல்லுவாங்க. அநியாயக்காரன் ஆட்சியாளனாக இருந்தா பறவைகள் பறவைகள் அதன் கூட்டிலேயே செத்து போகும் என்று சொல்வார். அதனாலே அநியாயம் செய்யறவங்க ஆட்சியாளர்களாக இருக்கிறது நாட்டுக்கு நல்லதல்ல. அல்லாஹ் இடத்துல முறையிட்டு இதற்கு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கணும். இதெல்லாம் நாம எதிராக செய்ய வேண்டியது. அதுக்கு அடுத்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம், இந்த தீவிர சீர்திருத்த இது அமலுக்கு வருகிற போது நாம கவனமா இருக்கணும். நான் மேலே சொன்னது போல 2004 ஓட்டு போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. 2004 ஓட்டு போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட ஃபார்ம் கொண்டு வருவாங்க, அதுல ஒரு போட்டோ ஒட்டி அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதுமானது. ஒருவேளை முகவரி மாறி இருந்துச்சு, 2004 நான் கரும்பு கடையில இருந்தேன், இப்ப நான் குனியமுத்தூர்ல இருக்கேன், முகவரி மாறி இருந்தா அந்த முகவரி மாறி இருக்குதுங்கிறதுக்கு ஃபார்ம் 8ன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த ஃபார்ம் 8 வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டா முகவரி மாத்திக்கலாம். 2004 இருந்துச்சுன்னா, 2004 வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேரு இல்லைன்னா அப்ப கொஞ்சம் சிக்கல் தான். என்னன்னா, நீங்க
1987 ஜூலை 1 2004 டிசம்பர் 2க்குள் பிறந்தவராக இருந்தால், டிசம்பர் 2ஆம் தேதி 2004 டிசம்பர் 2ஆம் தேதிக்குள்ள பிறந்தவராக இருந்தா உங்களுடைய பெற்றோர்கள்ல 2 பேர்த்துல ஒருத்தருடைய ஆவணத்தை கொடுக்கணும். அவங்க இந்தியர் தான், அவங்க இந்த ஊர்க்காரங்க தான் அப்படிங்கிறதுக்கான ஆவணத்தை கொடுக்கணும். 2004 டிசம்பர் 2க்கு உள்ள பிறந்தவராக இருந்தா. அதுக்கு பின்னால பிறந்தவராக இருந்தா, 2004 டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பின்னாடி பிறந்தவராக இருந்தா, தாயினுடைய தந்தையினுடைய 2 பேருடைய அவங்க இந்தியர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். 2004 டிசம்பருக்கு பின்னாடி பிறந்தவங்களா இருந்தா இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதிகாரி இதை கொடுத்தா மட்டும் பத்தாது, இதை பரிசீலிக்கிற அதிகாரி பரிசீலிப்பார். இப்ப நம்ம டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் கொடுப்போம். இதுக்கான பரிசீலனை அதற்கு அடுத்து நடக்கும். இப்ப பரிசீலனை செய்த பிறகு அவங்க முதல்ல ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதுல நம்ம பேர் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அப்படி பேர் இருக்குதான்னு பார்க்கறதுக்கான நாள் டிசம்பர் 9ஆம் தேதி. டிசம்பர் 9ஆம் தேதி நம்ம செக் பண்ணிக்கணும், நம்ம பேர் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா உடனே அதை பத்தி முறையிட்டு அதுக்கான என்ன ஆவணம் செய்யணுமோ பண்ணிக்கணும். பிப்ரவரி 7ஆம் தேதி கடைசி தேர்தல் வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க. அதற்கு பிறகு யாரையும் சேர்க்க முடியாது. அதுக்கு பிறகு அதில் இடம்பெறாவிட்டால் நாம் குடியுரிமை இல்லாதவர்களாக ஆகிவிடுது. அதனால இந்த தேதிகளை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் சொன்ன நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் இருக்கிற தேதி, அதே போல டிசம்பர் 9ஆம் தேதி, இந்த தேதிகளை ஞாபகத்துல வச்சுக்கணும். என்ன ஆவணங்களை கேட்கிறார்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். நமக்கானது நம்மை சார்ந்தவர்களுக்கான ஆதாரங்களை சேர்த்து வச்சுக்க சொல்லணும். நம்ம பக்கத்து வீட்டுல போதுமான அளவுக்கு விவரம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் இது சார்ந்த எச்சரிக்கை செய்து இந்த ஆவணங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் இதில் இருக்கிற எச்சரிக்கை என்னன்னா, ஒருவேளை இந்த SIR என்கிற சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லாமல் போகுமானால் நாம் இந்தியர் அல்ல என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டியது வரும். அல்லாஹு தாலா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக, நம்முடைய நாட்டு மக்களை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக, நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் நல்ல சிந்தனையை தந்தல் புரிவானாக, மக்களுக்காக உழைக்கிற மக்களை பாதுகாக்கிற சிந்தனை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தல்வானாக, மக்களை சிரமப்படுத்துகிற கண்ணோட்டத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை மாற்றியது புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.